முருகக் கடவுளையும் வழிபடலாம், ராகு பகவானையும் வழிபடலாம். குருங்கட்டாவே முருகர் தான். எம்பெருமான் முருகனை பிடிங்க. வல்லக்கோட்டை முருகன் கோயிலுக்கு போங்க ஒரு நாள். மிதுன ராசிக்கார ஆண்கள், எனக்கு இந்த படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கல, இவ்வளோ கஷ்டமா இருக்கு, இந்த மாதிரி உடல்நலம் குறையுது, இந்த மாதிரி சிக்கல்கள் ஏற்படுது, இந்த சிக்கலை தீர்க்கக்கூடியவர், வந்தவரை வாழ வைக்கக்கூடியவர் நம்ம வல்லக்கோட்டை முருகன் கோவில். தாம்பரத்துலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் தான் வரும். ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை காலையில் போயிடுங்க, மத்தியானம் வரைக்கும் கோயிலில் இருங்க. இல்லை சனிக்கிழமை காலையில் போங்க, உங்கள் தலையெழுத்தே மாறும். உச்ச நிலைமை அடையக்கூடிய தருணம் மிதுன ராசிக்கு தான். நிறைய பேருக்கு நண்பர்கள் கூட அமையாது, கேர்ள் ஃப்ரெண்டே இருக்காது, சும்மா ஆசைக்கு இருக்கணும், வச்சு பழக முடியாது. தோல் சாயக்கூடிய ஒரு தோழன், உயிர் காக்கக்கூடிய நண்பன் அமையவே அமையாது. ஏதாவது ஒரு சித்தர் மகானு, ஒரு பிடிச்சவர், ஏதாவது ஒரு நட்பான ஒரு அமைப்பில் கொண்டு போனீங்கன்னா தான், ஒரு குருவை நிர்ணயிச்சுக்கிட்டா தான், உங்களுக்கு வாழ்க்கைக்கு வழிகாட்டிய ஒருத்தரை நிர்ணயம் பண்ணாதான் மிதுன ராசிக்காரங்களுக்கு ஒரு ஒரு வழி, ஒரு அமைப்பு, உங்க வாழ்க்கையில உச்ச நிலை அமையக்கூடிய தருணம் உண்டு. இல்லைன்னா கடைசி வரைக்கும் டிப்ரெஷன்லையே, எதை தொட்டாலும் பிரச்சனைகள்லையே, வாழ்க்கையை சின்ன பின்னமா, கோபத்தினால குணத்தை இழந்து, ஆத்திரத்தினால அன்பை இழந்து, தன்னை மாற்றிக்கலாமா அப்படிங்கக்கூடிய என்ன எதிர் வலைகளும் உங்க வாழ்க்கையில வந்துட்டு போகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. தியானம் பண்ணுங்க, காசு பணம் இருந்தா தானம் பண்ணுங்க. சொத்து சுகம் இருந்தும் அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை மிதுன ராசிக்கார ஆண்களுக்கு தான். பழைய சொத்து அனுபவிக்க முடியாது. அந்த பழைய சொத்தை அனுபவிக்கிறதெல்லாம் உங்க அண்ணன் தம்பியும் அக்கா தங்கச்சியும் தான் அனுபவிப்பாங்க, நீங்க அனுபவிக்க முடியாது. இல்லறத்தை பற்றற்ற நல்ல வரக்கூடிய தருணத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் மிதுன ராசிக்காரங்க. வாழ்க்கையை பாத்தீங்கன்னா ஒரு லட்சியத்தோட, ஒரு குறிக்கோளோட வாழக்கூடியவங்களுக்கு இந்த மாதிரி இடையூறுகள் வரனால உங்க வாழ்க்கை ஜீரோவாயிடும். அன்பா பண்பா அனுசரணையான வாழ்க்கையை கொண்டு போங்க. மிதுன ராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க, எம்பெருமான் வல்லக்கோட்டை முருகனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன்.